இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்ணிலா கப் கேக். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்ணிலா கப் கேக்க நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டில ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்து நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கலந்து விட்டுடுங்க. இது மாதிரி கலந்து ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு பட்டரும் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையும், வெண்ணெயும் நல்லா கலந்து இருக்கணும். அத மாரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். நல்லா 2மே கலந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணணும், ஒரு அ 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர சேர்த்துட்டு இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். இப்போ இத நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம். மைதா வந்து நல்லா ஹீப்டு கப் நெறைய எடுத்துக்கோங்க. ஒரு கப் நெறைய மைதா சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா இது மாரி சீவ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் கட்டிலாம் இருந்தாக்கா அதிலயே நின்னு போயிடும். இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ரொம்ப கலராதீங்க. லைட்டா இது எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வரா மாதிரி கலந்துக்கோங்க. இப்ப இது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் இருந்தாலும் நீங்க வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து இது மாரி நல்லா கலந்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரலனாக்கா, இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட நம்ம கலந்து வச்ச டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து கலந்துடலாம். இது நல்லா கலந்து அந்த கேக் பேட்டர் வந்த உடனே, இப்ப நம்ம கப் கேக் மோல்டு இருக்கு இல்லையா? அதுல வந்து பட்டரோ இல்லாட்டி கீயோ சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஷீட்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி வச்சுட்டு, இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பேட்டர வந்து அந்த மோல்ட்ல விட்டுறலாம். 1/2 கப் அளவு விடுங்க. விட்டுட்டு இது மாரி டேப் பண்ணிடுங்க. அப்பதான் ரெய்ஸ் ஆகும்போது மேலலாம் வராம ஈவனா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இத வந்து அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இல்லாட்டி நீங்க வந்து குக்கர்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா பேக் பண்ணி எடுத்தாச்சு. நீங்க இது மாரி ஒரு டூத் பிக் எடுத்து உள்ள இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து கிளியரா இருக்கும். கிளியரா வந்துச்சுன்னா, அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பரா சாஃப்ட்டான கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.